வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. இப்பொழுது பனைத்தொழிலும் மதிப்பு கூட்டலும் பாலூர் டி. ராகவன் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நீங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க? நாங்கள் மெயினாக தென்னை, அதுக்கு கூடவே பனை இருக்குது, ஊடு பயிராக வாழை, கூடவே நல்ல மிளகு, கத்திரி, மிளகாய், கீரை வகைகள், அந்த மாதிரி சொந்த தேவைகளுக்கும் அதிகபட்சமாக உள்ளது மற்றவங்களுக்கு வியாபாரத்துக்குமா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து முக்கிய பயிர்னு பார்க்கும்போது தென்னை வந்து சாகுபடி செய்கிறீங்க. இப்போ தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ ஏக்கரில் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க? ஒரு 1.5 ஏக்கர் இருக்குது. அதில் மொத்தமே ஃபுல்லாக தென்னையும். அதில் வந்து தென்னைக்கு இடையில ஊடு பயிர்னு பார்க்கும்போது வாழை, காய்கறிகளை இந்த மாதிரி சாகுபடி செய்கிறீங்க. இப்போ வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்கள் அந்த தென்னைக்கு இடையில ஊடு பயிர் சாகுபடி செய்கிறீங்க? செந்துளுவை, யாத்தை, மட்டி, இது போன்ற ரகங்கள் வச்சிருக்கேன். பல ரக வாழையும் சாகுபடி செய்யுங்க. இது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து நல்ல மிளகு கூட வந்து சாகுபடி செய்யணும்னு சொன்னீங்க. இப்போ நல்ல மிளகை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து இந்த தென்னைக்கு இடையில ஊடு பயிராட்டு சாகுபடி செய்கிறதானா? இல்லை, தென்னையை சார்ந்து தென்னையில் தான் படர விட்டுவோம். அதுலேயே சாணி, வேப்ப முன்னாக்கு, அது போன்ற உரங்கள் எல்லாம் வைத்து நல்ல செழிப்பாக வளர்ந்து ஒரு 6 மாதத்துலாம் காய் வந்துடுது. அந்த மாதிரி அந்த தென்னையிலேயே கொடிகளை வந்து நீங்கள் வந்து படத்தி விடுறீங்க? ஆமாம், தென்னையிலே தான் படர விடும். அப்படி பார்க்கும்போது இந்த தேங்காய் பறிக்கிறவங்க கூட வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கு நாங்கள் ஏணி வச்சுருக்கிறோம். ஏணி வச்சு தான் அதுக்கு மேலே ஏறி பறிப்பு. இது போக இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து பனை கூட சாகுபடி செய்யணும்னு சொன்னீங்க. இப்போ பனை சாகுபடின்னு பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது நம்ம குமரி மாவட்டத்தில் வந்து அதிக அளவில் வந்து பனைகள் வந்து இருந்து, இப்போ ஆனால் அந்த பனைகள் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கூட வந்து பனை கூட வந்து சாகுபடி செய்யணும்னு சொல்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்க்கும்போது எத்தனை பனை மரங்கள் வரை இருக்குது? எங்கள் அப்பா அம்மா காலத்தில் ஒரு 100 பனை மரத்துக்கிட்ட இருந்து, இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 20 பனை மரம் இருக்குது. அதில் அக்காணி எடுப்போம். அதை மதிப்பு கூட்டி விற்பதற்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக எங்களுக்கு ஒரு செட்டு தந்துருக்குறாங்க. மக்கள் தேவைக்கு அக்காணி கொடுத்து போயிட்டு மீதம் இருக்கிறத காய்ச்சி கறிப்படி காய்ப்போம். அது போயிட்டு பனங்கற்கண்டு பண்ணுவோம். இந்த மாதிரி மதிப்பு கூட்டி விற்கிறோம். இப்போ நீங்கள் வந்து அந்த பனையிலேருந்து கிடைக்கிற அந்த பொருட்களை எடுத்து வந்து நீங்கள் வந்து மதிப்பு கூட்டி வந்து விற்பனை செய்கிறீங்க. இப்போ பனையை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நடவு செய்கிறீங்களா, இல்லை வந்து இந்த தென்னைக்கேடையில் ஊடு பயிராட்டும் பார்க்கும்போது நீங்கள் அந்த பனை சாகுபடி செய்கிறீங்களா? முன்னாடி அப்படி தான் நட்டிருந்து, இப்போதைக்கு ஃபுல்லாகவே நட்டிருக்கேன். அப்படி ஊடு பயிராகவே கிட்டத்தட்டன்னு பார்க்கும்போது ஒரு 20 பனைகள் வரை இருக்குது. அது வந்து நீங்கள் நட்டதா, இல்லை உங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து அந்த நட்ட பனை மரங்கள் தானா? அது இப்போதைக்கு இருக்கிறது எங்கள் அப்பா அம்மா காலத்தில் நட்டது தான். இப்போ நாங்களும் அதை பெருக்காக நாங்களும் நட்டுருக்கோம். இப்போ இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் அப்பா அம்மா காலத்தில் நட்ட அந்த பனை மரங்கள் தான் இப்போ இருக்குது. அது போக பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ பனை விதைகள் போட்டு வந்து அதை முளைக்க வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் வரை ஆயிருக்கும்? அது இப்போதைக்கு நாங்கள் ஒரு 3 வருஷமாக தான் வச்சுருக்கோம். இப்போ அரசு அதை மாதிரி ஊக்கப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதை செய்ய தொடங்கினோம். இப்போ பக்கத்துலேயும் வேறு ஆட்களும் நிறைய பேர் இப்போ வச்சுருக்குறாங்க. சரி, இந்த மாதிரி பனை விதைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க? அது நமக்கு இருக்கிற பனைகளே தேர்வு செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த பனையை ஊக்குவிக்க வேண்டி தோட்டக்கலைத்துறை சார்பில் பனை விதைகள் கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் வாங்கி நட்டுருக்குறோம். இப்போ ஏற்கனவே வந்து உங்கள்கிட்டையும் பனைமரம் இருக்குது. அதுலேருந்து கிடைக்கிற அந்த விதைகளை எடுத்து வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து முளைப்பு திறன் வைக்கிறீங்க. இதே போல் பார்க்கும்போது அந்த தோட்டக்கலைத்துறை சார்பான்னு பார்க்கும்போது அவங்களும் வந்து அந்த பனை விதைகளை வந்து கொடுத்து விவசாயிகளை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. ஆமாம். அதுலேன்னு பார்க்கும்போது இப்போ ஆண் பனை இருக்குது, பெண் பனை இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட வந்து எந்த மாதிரி பனைகள் வரை இருக்குது? நமக்கு 20 பனையில் ஒரு 6 ஆண் பனையும் 14 பெண் பனையும் இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 6 ஆண் பனையும் 14 பெண் பனையும் இருக்கு. இப்போ இந்த ஆண் பனையும் அந்த பெண் பனையும் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆண் பனைங்கிறது அல்வாச்சின்னு சொல்லுவாங்க.
அது பாலை வரும்போது தான் தெரியும் அல்வாச்சியாக இருக்கும். மற்ற பெண் பனையின் போது அது நொங்கு வரக்கூடியது பெண் பனை. இப்போ என்னன்னா ஆண் பனைன்னு பார்க்கும்போது அந்த அல்வாச்சி மாதிரி அந்த பூ மாதிரி வர்றதும், பெண் பனைன்னு பார்க்கும்போது நொங்காட்டு வர்றதும் வந்து பெண் பனை கிடைக்கிறது. இப்போ பனைன்னு பார்க்கும்போது எத்தனை ஆண்டுக்கு பிறகு வந்து அந்த பாலைகள் வர ஆரம்பிக்கும்? குறிப்பாக நட்டு நல்ல செழிப்பான நல்ல மண் வளம் உள்ள இடத்துல ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்குள்ள பாலை வர தொடங்கும். அடுத்தது கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும். சீசன் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ஜனவரி வரைக்கும் பாலைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இப்போ வந்து ஒரு பனை விதை வச்சையிலேருந்து நமக்கு பலன் எடுக்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 15 ஆண்டுகள் வந்து நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம அந்த பனை வழக்கமாக கூட வந்து நம்ம வந்து அந்த கவாத் அந்த மாதிரி பண்ணி விட வேண்டி இருக்குமா? கண்டிப்பாக மட்டையிலேருந்து நாங்கள் அடிப்பக்கம் சீவி அறுத்து விடுவோம். அது சின்ன மரத்துக்கு அதை முன்னாடி பத்தை எடுத்து தும்புகள்லாம் எடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி தொழில் யாரும் செய்கிறதில்ல. அதனால் அது விறகுக்கும் ஓலைகள் சிப்பம் முடைகிறதுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ முன்னாடி காலம்னு பார்க்கும்போது இந்த பெட்டிகள் முடைகிறதுக்கு அந்த கடவங்கள் முடைகிறதுக்குன்னு பார்க்கும்போது அந்த பனையினுடைய ஓலைகளை எடுத்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த தொழில் நிறைய பேர் வந்து கைவிட்டனாலன்னு பார்க்கும்போது நீங்கள் அதை வந்து விறகுக்காக வந்து பயன்படுத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 15 ஆண்டுகள் ஆகும்னு சொல்றீங்க பூக்கிறதுக்கு. அது வந்து பார்க்கும்போது எந்த காலகட்டத்தில்னு பார்க்கும்போது அந்த பாலைகள் வர ஆரம்பிக்கும்? தொடக்கத்தில் வரணுன்னா ஜூலை மாதம் தான். இதான் இப்போதைக்கு இந்த மாதம் தான் பாலை வரைகள் வர தொடங்கும். அதுக்கு பிறகு நல்ல பாலை வாரது நவம்பர் மாதம் அதிகபட்சமாக சுற்றி எல்லா பக்கமும் வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட பாலைகள் வாரன்னு பார்க்கும்போது இந்த ஜூலை மாதத்துலேருந்து தான் அந்த ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த எத்தனை பாலைகள் வரும் ஒரு மாதத்துக்குன்னு பார்க்கும்போது? ஒரு மாதத்துக்கு ஒரு பாலை வீதம், ஒரு மட்டைக்கு ஒரு பாலை வீதம் வந்து சுற்றி எல்லாமே வந்துடும். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பனை மரத்துலேருந்து அந்த ஓலைகள் எல்லாம் வந்து நீங்கள் கவாத்து பண்ணி விட்டுறது? ஆமாம், கவாத்து பண்ணிடுவோம். அது ஜனவரி மாதம் இந்த வெயில் காலத்தில் கவாத்து பண்ணிடுவோம். இப்போ தென்னைக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் உரங்கள் எல்லாம் கொடுப்பீங்க. இதே இது இந்த பனைக்குன்னு பார்க்கும்போது உரங்கள் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா? இல்லை, பனைக்குன்னு தனியாக நம்ம செய்ய வேண்டியதில்லை. நம்ம ஏற்கனவே தென்னை மரமும் வாழை மரமும் இருக்கிறதுனால அதுக்கு நாங்கள் உரம் போடுவோம். சாணி உரம், அந்த வேப்ப புண்ணாக்கு, அந்த மாதிரி புண்ணாக்கு எல்லாம் போடியனால அது உள்ள சத்தை எடுத்து இது தானே வளர்ந்துக்கலாம். இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் தென்னைக்கு வந்து உரம் கொடுக்குறேன்னு பார்க்கும் அதில் இருக்க அந்த மண் வளத்தில் இருக்க அந்த சத்தை எடுத்து வந்து அந்த பனைகள் வந்து வளர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல செழிப்பாக வளருது. மற்ற இடங்களில் வளரியதை விட இது நல்லா வளரும். ஓலைகளும் அதிகம் வருகிறது. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து என்னென்னா எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்தே நட்ட அந்த பனை மரங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது எவ்வளோ அடி உயரம் வரை இருக்கிற பனைகள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட இப்போ இருக்கிறது ஒரு 60 அடி உயரத்துக்கு இருக்குது. அது இல்லாமல் இப்போ சின்னதாக நட்டிருக்கோம். கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 60 அடி உயரத்துக்குள்ள பனைமரங்கள் கூட இருக்கு நம்மகிட்ட இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த பனை ஏறுறன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு காலத்துல பார்க்கும்போது வீட்டில் வந்து தாத்தா எல்லாம் வந்து பனை ஏறுறவங்க இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த படிப்படியாட்டு அந்த பனை மரங்கள் இல்லாதனாலன்னு பார்க்கும்போது அந்த பனை ஏறுற தொழில் வந்து அதிக அளவில் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் பனை ஏறுறவங்க வந்து இப்போ இருக்காங்களா? ஆமாம், பனை ஏறுறவங்க இருக்கிறாங்க. முன்னாடி காலில் தளப்பெல்லாம் போட்டு ஏறுவாங்க. இப்போ உள்ள கால மாற்றத்தினால அந்த அளவுக்கு அவங்கள ஏற முடியவில்லை. அதனால நாங்கள் அந்த தளின்னு சொல்லக்கூடிய ஒரு தென்னை நாரிலான கயரை வச்சு ஒரு குச்சியை வச்சு சுற்றி கட்டி அதில் கட்டி ஏறிய தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடின்னு பார்க்கும்போது தளப்பு இந்த மாதிரி வச்சு வந்து அந்த பனைகள் வந்து ஏறுவாங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது அந்த பனையை வந்து நீங்கள் ஒவ்வொரு படி மாதிரி வந்து கம்பு வச்சு கட்டி அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஆமாம், அப்போ நமக்கு எந்த மழை காலத்துலேயும் ஏறலாம். மற்ற மாதிரின்னா நம்ம மலையில் ஏற முடியாது. இப்போ எந்த மலையிலையும் ஏறிட்டு இருக்கலாம். முன்னாடின்னு பார்க்கும்போது இந்த பனை ஏறன்னு பார்க்கும்போது தாத்தா பனை ஏறுவாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த இளைய தலைமுறைகள் வந்து அந்த பனை ஏறுற தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமாம், இப்போதைக்கு நிறைய பிள்ளைகள் பண்ணிட்டு இருக்குது. இப்போ டீமாவே ஒர்க் பண்றாங்க. இது ஒரு குழுவாட்டு குரூப்பாவே அதை பண்றாங்க. அவங்க எந்த பகுதியிலேருந்து வந்து பனை ஏறுறாங்க? இப்போதைக்கு இந்த தொலையாட்டை என்கிற இடத்துல குத்தகைக்கு எடுத்துருக்குறாங்க. நிறைய தோட்ட உரிமையாளர்கள்ட்ட இருந்து குத்தகை வாங்கி அந்த பிள்ளைகள் இப்போ பண்ணிட்டு இருக்குது. அதனால இப்போ நமக்கு தாராளம் அக்காணி கிடைக்குது. இப்போ அந்த பனை ஏறுன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு பனைக்கு வந்து எவ்வளோ ரூபா வந்து நீங்கள் கூலிகள் கொடுக்குறீங்க? நம்ம கூலியாட்டு கொடுக்கறது இல்லை. ஒரு நாள் ஏறுறவங்களுக்கும் ஒரு நாள் உரிமையாளர்களுக்கும் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன். என்ன சொல்றேன்னு பார்க்கும்போது இப்போ வந்து பனை ஏறுறன்னு பார்க்கும்போது ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பதநீர் கொடுக்குறீங்க, இன்னொரு நாள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பதநீரை வந்து எடுக்கிறீங்க. ஆமாம், அதை வந்து கூலியாட்டு கொடுக்குறீங்க. ஆமாம், தான் கூலி. இப்போ வந்து ஒரு பனையை பொறுத்தவரை வந்து பாளைகள் வரும். இப்போ அந்த பாளைகள் வந்தது எத்தனை நாள் பிறகு வந்து நம்ம அந்த சீவி விட வேண்டியிருக்கும்? அது நமக்கு தெரியும். ஆண் பனையாக இருந்தால் லேசாக பூக்கிற பருவத்தில் அதை எடுக்கணும். பெண் பனையாக இருந்தால் அந்த பாளைகள் வந்து லேசாக குறும்பல் விடக்கு தெரியும், நம்ம பார்த்தாலே தெரியும். அதுக்கு முன்னாடி அதை எடுக்கணும். அது முத்துனா கனி வராது. அப்போ அது கணக்கில் வந்து நீங்கள் அந்த நாட்கள் வந்து பார்த்து வச்சுட்டு இருப்பீங்க. ஆமாம், அது உங்களுக்கு அனுபவபூர்வமாக தெரிஞ்சிடும். ஆமாம், பார்வையிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கனியாக அதை எடுக்கணும்னா இந்த கலசம் வேணும்.
கலசத்தில் சுண்ணாம்பு தடவணும். சுண்ணாம்பு தடவினா தான் நமக்கு அக்கானியா கிடைக்கும். அது தடவாத பட்சத்தும் கல் அப்படின்னு உள்ள இதாயிரும். அதனால சுண்ணாம்பு தடவி தான் நம்ம எடுத்தால் அக்கானியாக கிடைக்கும். இப்போ கலசம் கூட சொல்றீங்க. இப்போ கலசத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ வந்து மண் கலசம்னா இல்லை வந்து குடங்கள் அந்த மாதிரி வச்சு பண்றாங்க? இல்லை மண் கலசம் தான் அதுக்கு ஏற்றது. இப்போ வந்து ஒரு நாள் பார்க்கும்போது 2 டைம் வந்து அந்த பனை ஏறுறவங்க வந்து ஏறிட்டு இருக்காங்க. ஆமாம். காலையில் எத்தனை மணிக்கு வந்து ஏறுவாங்க? கல்ல 6 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க, அக்கானி எடுத்துருவாங்க. அந்தியானா ஒரு 5 மணிக்கு மேலே வந்து சீ வைப்பாங்க. நமக்கு ஈவினிங் வேணும்னா மாலை அக்கானின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நமக்கு சுண்ணாம்பு குறைச்சி வச்சு தடவி வச்சு நமக்கு தேவைக்கு எடுத்துக்கலாம். மற்ற மாதிரி காலையில் அடிக்க தான் இது. இப்போ வந்து ஒரு கலசத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை லிட்டர் பதநீர் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கும்? இப்போதைக்கு அது காலநிலை மாற்றத்தினால என்னமோ தெரியல, முன்னாடி மாதிரி ஊறுவதில்லை. முன்னாடின்னா ஒரு கலசம்னா ஃபுல்லாக வந்துடும். இப்போ அந்த மாதிரி இல்லை, ஒரு அரை கலசம் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டரு அந்த மாதிரி அளவில் தான் இருக்குது. அதிகபட்சம் 3/4 லிட்டர். இப்போ அதிக அளவில் வந்து ஒரு கலசத்தில் வந்து நம்ம பதநீர் கிடைக்குன்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா, இல்லை வந்து அந்த பனையிலேருந்து அந்த பாலைகள் வந்து முத்து டைமுக்கு வர பதநீர் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? நமக்கு புல் இது அந்த பாலையில் பாதி அளவு வரணும், அப்போ தான் நமக்கு அது புல் பலன்னு கிடைக்கும். தொடக்கமும் கடைசியும் குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து அந்த பதநீரை வந்து எடுத்து மதிப்பு கூட்டி வர வந்து நீங்கள் விற்பனை செய்கிறேன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது மதிப்பு கூட்டை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி நீங்கள் மதிப்பு கூட்டி பண்ணி எடுக்கிறீங்க? நமக்கு முன்னாடி நம்ம திறந்த வெளியில் தான் காய்ச்சி எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ அரசாங்கம் தோட்டக்கலை துறை சார்பாக மதிப்பு கூட்டி விற்பதற்காக செட்டு, அதை காய்ப்பதற்காக அண்டா, அதை ஊற்றி வைக்கிறதுக்கு தட்டு எல்லாமே அவங்க மானியத்தில் கொடுத்துருக்காங்க. அது வந்து தோட்டக்கலைத்துறை சார்பான்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மானிய திட்டத்தின் மூலம் வந்து செட்டுகள் அமைச்சு கொடுத்துருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அந்த செட்டுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் இருக்கும்? செட்டு அவங்களே ஒரு அளவு கொடுத்தாங்க, அதுபடி நாங்கள் கட்டி அடுப்பெல்லாம் வச்சு. அது எவ்வளோ ரூபா மானிய திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பெற்றீங்க? அது அரசு ஸ்கீமு 1 லட்சம் ரூபா, பயனாளிகளுக்கு 50,000, சொந்தம் இது 50,000. ஸ்கீம் வந்து பார்க்கும்போது 1 லட்சம் ரூபா, 50,000 ரூபா வந்து நீங்கள் செலவு செய்யணும். 50,000 பார்க்கும்போது மானிய திட்டத்திலிருந்து பயன்படுறீங்க. காய்ச்சிற பாத்திரம், பதநீர் இறக்குற அந்த குடுவைன்னு சொல்லுவாங்க, அது சீவிர அருவா, அதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் அந்த பதநீராட்டு வந்து அதிக அளவில் விற்பனை செய்கிறீங்களா, இல்லை வந்து அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறதானா? மக்கள் தேவைக்கு பதநீராட்டே கொடுத்துட்றோம். அதிகபட்சம் உள்ளதை நாங்கள் காய்ச்சி கருப்பட்டி பண்ணிடுறோம். பதநீர் வந்து கொடுத்து போக மீதி வாரதை வந்து நீங்கள் கருப்பட்டியாட்டு பண்ணுறீங்க. இப்போ அந்த கருப்பு கட்டியாட்டு நீங்கள் பண்ணுறோன்னு பார்க்கும்போது அதை வந்து எப்படி நீங்கள் அதை பதப்படுத்தி பண்ணுறீங்க? என்ன அளவில் வந்து நம்ம அதை சூடாக்கி பண்ண வேண்டியிருக்கோம்? அது எப்படின்னா ரொம்ப நேரம் ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து காய்ச்சிட்டே இருக்கணும். நம்ம அதுக்குள்ள பதம் விடியதுன்னு ஒரு முறை இருக்குது. கொதிச்சதும் ஒரு தேங்காய் எண்ணெயில் ஒரு பதம் விடுவோம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் கொஞ்சம் பயணின்னு சொல்லுவோம். அந்த பருவத்தில் கடைசியாக அது கருப்படி பக்குவம் வருதுன்னா அதை கையில் தண்ணி தொட்டு உருட்டி பார்ப்போம். அது உருண்டு வந்துன்னா அதை இறக்கி துடுப்பு ஒன்று அதை வச்சு கிண்டி ஆரம், அது ஆறி வரும்போது நமக்கு காஞ்சி வரும் அந்த இது கருப்படி அந்த இதில். அப்போ எடுத்து அதுக்கு பேர் சிரட்டைன்னு சொல்லுவோம், அந்த இதில் ஊற்றிடுவோம். ஊற்றப்போ வந்துடும். ஒரு இதுக்கு 1 கிலோ 200 கிராம் இருக்கும் ஒரு கருப்பு கட்டி. இப்போ வந்து நீங்கள் அந்த பதநீர் ஆக்கி நீங்கள் அந்த கருப்பு கட்டி ஆக்குறேன்னு பார்க்கும்போது அது நீங்களே பண்ணுறதா, இல்லை அதுக்குன்னு வேலையாட்கள் அந்த மாதிரி? இல்லை அதெல்லாம் நம்மளே பண்ணிடுறோம். எங்கள் அப்பா அம்மா காலத்தில் பண்ணது அதை நாங்கள் பார்த்து நாங்களே அதை பண்ணிட்டு. இப்போ வந்து நம்ம அந்த பதம் பண்ணுறோன்னு பார்க்கும்போது நம்ம கவனத்தோடு இருந்து நம்ம கண்டிப்பாக கவனமாக இருந்தால் தான் முடியும். கடைசி நேரத்தில் நகராமல் பக்கத்தில் இருந்து பார்த்து பண்ணால் தான் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் கூட வந்து சொன்னீங்க, இப்போ அந்த கருப்பு கட்டி பண்ணுறேன்னு பார்க்கும்போது சிரட்டைகள் கூட வைக்கிறேன். இப்போ முன்னாடின்னு பார்க்கும்போது நம்ம அந்த தேங்காய் சிரட்டையில் தான் வந்து அதிக அளவில் வந்து அந்த கருப்பு கட்டி வந்து பண்ணுவாங்க. இப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கருப்பு கட்டி பண்ணுறதுக்குன்னு பார்க்கும்போது அந்த சிரட்டைகள் இருக்கா? ஆமாம், இப்போ அந்த சிரட்டையிலும் பண்ணலாம். அல்லாமல் தகடுகளாலான சிரட்டைகள் கடையில் நம்ம வாங்க கிடைக்குது. அது எவ்வளோ கிலோ அளவுக்குள்ள சிரட்டைகள் வரை இருக்கு? அது 1.5 கிலோ வரைக்கும் இருக்கு. இப்போ அந்த சிரட்டையில் நீங்கள் வீத்தின பிறகு கருப்பு கட்டி ஆகணும்னு பார்க்கும்போது எத்தனை டைம் எடுக்க வாய்ப்பு இருக்கும்? 1 ஹவரில் எடுக்கலாம். 1 ஹவரில் எடுத்துடலாம். ஆமாம், அது செட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்றீங்க. ஆமாம். இது நீங்கள் அந்த கற்கண்டு கூட பண்ணுறீங்களா? ஆமாம், கற்கண்டு பண்ணுறோம். கற்கண்டு பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம நார்மல் நம்ம குடிக்கிறதுக்கு எடுக்க பருவத்தை விட அதிகம் சுண்ணாம்பு தட வேணும். சுண்ணாம்பு அதிகமாக இருந்தால் தான் கற்கண்டு. அப்படி காய்ச்சி அது பயணி பருவத்தில் எடுத்து 41 நாட்கள் மண் பானையில் நம்ம ஊற்றி வைக்கணும். 41 நாள். அப்போது அடியில் அது கற்கண்டு படிஞ்சு மேலே பின்னும் கொஞ்சம் பயணி நிற்கும். முன்னாடியெல்லாம் எங்கள் அப்பா அம்மா காலத்தில் அதுக்கு புளி பயணின்னு தனியாக அதை எடுத்து புளியெல்லாம் போட்டு நமக்கு சாப்பிட எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லை, சும்மா பானையில் ஊற்றுறது தான். பயணி பருவத்தில் எடுத்து பானையில் ஊற்றி வைக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 41 நாள் வந்து 41 நாள் கண்டிப்பாக இருக்கணும். அதான் 41 நாள் கழிஞ்சாது எடுத்தால் கற்கண்டு நமக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் காய போடுறீங்களா?
ஆமா, எடுத்து காய வச்சிட வேண்டியது வெயில காய வச்சு நீங்க விற்பனை செய்றீங்க. ஆமா. இப்போ என்ன அளவில் வந்து வருமானம் இருக்கு? வருமானம் பார்க்கும்போது அது கருப்படின்னு பார்க்கும்போது அது 1000 ரூபாய் விற்கிது ஒரு கிலோ. அது வந்து ஒரிஜினலால்ட்ட நீங்க கொடுக்குறீங்க. ஆமா. அது வந்து நீங்க சந்தைப்படுத்துறன்னு பார்க்கும்போது இப்போ நீங்க உங்க ஊர்லயே கொடுக்குறதா இல்லை வந்து கடைகளுக்கு கொடுத்து நீங்க சந்தைப்படுத்துறீங்க? இல்ல, நம்ம வீட்லயே வந்து வாங்கிடுறாங்க எல்லாரும். தெரிஞ்சவங்க. ஆமா. நீங்க இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வா மக்கள் இருக்குது, அதனால கேட்டு எல்லாம் வாங்கிடுறாங்க. இது இன்னி வருங்கால அந்த தலைமுறைகள் வந்து இந்த பனை தொழிலில் வந்து ஈடுபட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குமா? இப்போ கண்டிப்பா இப்போ மக்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாகி நம்ம பக்கத்திலேயே நிறைய பணிகள் நட தொடங்கிட்டாங்க. அரசு அதை ஊக்கப்படுத்திட்டு இருக்குது. கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் இல்லாத நேரத்துக்கு இது நம்ம உதவியா இருக்கோம். இப்போ நீங்க வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பனை விதைகள் போட்ட அனுபவங்கள் இருக்கா? ஆமா, கண்டிப்பா பக்கத்துல நட்டுருக்காங்க. நம்மளை பார்த்து நம்ம இப்போ அக்கானி ஏறி இதை வச்சு பக்கத்துல அவங்களாம் இப்போ நட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வருங்கால காலங்கள்னு பார்க்கும்போது மீண்டும் வந்து நம்ம அந்த பனை தொழிலை வந்து செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும்னு சொல்லலாமா? கண்டிப்பா அமையும். அதுக்கு அந்த தொழில்நுட்பம் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்குள்ள தொழில்நுட்பங்கள் இல்லை. இப்போ பண்டு அதை செய்துட்டு இருந்தவங்க ஆட்கள் குறவு, அதை நமக்கு சொல்லியும் சரியா தர மாட்டாங்க. நம்மளா பார்த்து படிச்சுக்கிட்டது தான். அதை எடுக்கிற தொழில்நுட்பம் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டுன்னா நல்லா இருக்கும். இது உங்க பிள்ளைகளை வந்து நீங்க இந்த தொழிலில் வந்து ஊக்கப்படுத்துறீங்களா? இப்போதைக்கு இல்லை, ஆனாலும் ஃபேமிலி குடும்பமாக தான் அதை பண்ணிட்டு இருக்கோம். வீட்டிலே தான் எல்லாமே. அப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது பனை தொழிலும் மதிப்பு கூட்டலும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம். இதுவரை பனை தொழிலும் மதிப்பு கூட்டலும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் பாலூர் டி. ராகவன் அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.